தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. முருகர்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கடவுள்னுவோம், தென் கடவுள்னுவோம். அது ஒரு உரிமையில் சொல்கிறோம். ஆனால் அவர் தமிழ் கடவுள் மட்டும் இல்லை, தென் கடவுள் மட்டும் இல்லை. சூரசம்ஹார டைமில் சூரன் தேவர்களை சிறை பிடிச்சு வச்சுருந்தார் ஒரு இடம் அப்படின்ட்டு. அவ்வளோ தேவர்களை எங்கே சிறை பிடிச்சு வைக்கிற மாதிரி அந்த புராணத்தில் எப்படி வரும்னா பாம்புங்களே வரும். ரொம்ப இன்டீரியரான மலேசியாவில் இன்டீரியரான ஊருங்களுக்கு போகும்போது பாம்புங்க கோவிலில் வரும், மயில் வரும், வந்துட்டு கும்பிட்டு போவோம். எல்லாரும் அப்படி அப்படியே நிற்பாங்க. தாய்லாண்டில் முருகர் எப்படி ஒரு உக்ரமான கடவுளாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. தோற்றம் எல்லாம் எப்படி இருக்கும்? இதே மாதிரி வேலோட தான் இருப்பாரா? ஆமாம், நீங்கள் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் முருகரை ஈஸியாக கண்டுபிடிக்கிறது சில அறிகுறி இருக்குது. நம்ம முருகர் மாதிரியே இருப்போம். ஒன்று வேல், நிறைய இடத்துல வேல் இல்லைன்னா நம்ம 1001 காட்டுவாங்க தெரியுமா, வியட்நாமுக்கு போகிற மாதிரி. நம்ம இன்றைக்குமே 1001 நம்ம கொண்டாடுறோம். ஆனால் அதோட ஹிஸ்ட்ரியை நம்ம ஒன்றுமே உள்ளே போய் பார்க்கல. நீங்கள் அங்குர்வாட் கோவில் எங்கே நீங்கள் நார்மல் புத்தர் கோவிலில் போனாலும் முருகர் சிலை நிறைய பார்க்கலாம். ஏன்னா அது முருகர் தான் நம்மளுக்கு தெரியாது. ஒரு வாரியர் பிக்சர் மாதிரி போட்டு அந்த ஸ்பியர் எரியிற மாதிரி இருக்கும். இன்னொன்று ஹீரோஷிமா கேள்வி. ஹீரோஷிமா அப்போ நியூக்ளியர் போட்டு, பட் ஹீரோஷிமா இப்போ பார்த்தீங்கன்னா சொர்க்க பூமியாக இருக்கும். நான் போய் பார்க்கும்போது பாம்பு போட்ட இடம் மாதிரியே தெரியடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எக்ஸாக்டாக பாம்பு போட்ட இடத்துல இன்றைக்கி போட்டெலாம் விட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல ஹாப்பி டெம்பிள்னு ஒன்று. ஓ, ஹாப்பி டெம்பிள். எனக்கு அப்பவே தெரியும் இல்லைங்க. அங்கே நான் உள்ளே போகும்போது எனக்கு மயில் சத்தம் கேட்டுச்சு. எனக்கு மயில் சத்தம் கேட்கும்போது சரி ஓகே, இங்கே ஏதோ முருகிறது கண்டிப்பாக இருக்க தேடுறான்னும் போது தேடி பார்க்கும்போது நம்ம எப்படின்னா பார்வதிக்கு இந்த பக்கம் விநாயகரும் இந்த பக்கம் முருகரும் வச்சுருப்பாங்களா, அதேமாதிரி அங்கேயே வச்சுருந்தாங்க. அது குட்டி சிலையாக இருக்க நான் டக்குன்னு என்னால் கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா முருகர் ஒரு பையன் நின்றுக்கிட்டு கையில் தடி வச்சுட்டு நிற்கிற மாதிரி. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு டாக்டர் டிவைன் தினேஷ் அவங்க இணைஞ்சிருக்காங்க. உலகமெல்லாம் இருக்கிற முருக வழிபாடுகள் தொடர்பிலும் முருகருடைய தடங்கள் தொடர்பிலும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம்மா. நலமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். முருக வழிபாடு அப்படின்னும் போது நம்ம இதுக்கு முன்னதாக இலங்கையில இருக்கிற முருக வழிபாடு தொடர்புல நிறைய விஷயங்களை பேசணும். உலகம் முழுவதிலும் பறந்து விரிந்து முருகன் அப்படின்ற ஒரு வீர செம்மலோட ஆட்சி நடந்தது அப்படின்றது நிறைய நாங்க வரலாறு நெடுக்க படிக்கிறோம். அதே போல முருகனுடைய தடங்கள் உலகத்துல எந்தெந்த பகுதிகள்ல எல்லாம் இருந்தது, முதலாவது எந்த இடத்துல இருந்தது உங்களுக்கு ஆச்சரியம் ஊட்டியது? முருகர்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் கடவுள்னுவோம், தென் கடவுள்னுவோம். அது ஒரு உரிமையில சொல்றோம். ஆனா அவர் தமிழ் கடவுள் மட்டும் இல்லை, தென் கடவுள் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கார். நீங்கள் உலகம் முழுக்க நான் ஒரு 10 to 15 கண்ட்ரி ட்ராவல் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா எந்த நாடு எங்கே போனாலும் ஒரு 3 கடவுள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சிவன், பார்வதி, முருகர். சரிங்களா? ஸோ அதில் நம்ம முருகர் பற்றி பேசுகிறோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச நாடுகள் வரைக்கும் கவர் பண்ணுறேன். இன்னும் நிறைய இருக்குது. ஓகேங்களா? நம்ம இந்தியா எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீலங்கா நம்ம பார்த்தோம். அடுத்து நீங்கள் சிங்கப்பூர் நம்ம பார்த்தோம். இப்போ சிங்கப்பூர்ன்றது இப்போ தான் ரீசெண்டாக உருவான கண்ட்ரி. சிங்கப்பூர்ன்றது நம்ம விடுதலைக்கு அப்புறம் விடுதலை வாங்கின கண்ட்ரி. மலேசியா கிட்ட தான். அப்போ மெயினாக மலேசியா தான் மெயின் கண்ட்ரியாக இருந்தது. மலேசியாவில் நம்ம 10 மலை முருகன் தொடாமல் நம்ம எங்கேயுமே போக முடியாது. அந்த 10 மலை முருகனுக்கே நிறைய வரலாறு இருக்குது. அதாவது இந்த சூரசம்ஹார டைமில் சூரன் தேவர்களை சிறை பிடிச்சு வச்சுருந்தார் ஒரு இடம் அப்படின்ட்டு. அவ்வளோ தேவர்களை எங்கே சிறை பிடிச்சு வைக்கிற மாதிரி அந்த புராணத்தில் எப்படி வரும்னா மலைகளில் அரணா வச்சு நடுவில் வச்சுருந்தார், சிறை பிடிச்சு வச்சுருந்தாருன்னுவாங்க. அந்த இடம் தேடும் போது பார்த்திங்கன்னா அது 10 மலையோடு தான் நல்லா ரீச் ஆகும், பயங்கரமாக கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு அரக்கி இருக்காங்க. அந்த அரக்கி எப்படின்னா சிவபெருமானுடைய பக்தை. அந்த அம்மா அந்த அம்மா மனுஷங்களை சாப்பிடுவாங்க. எப்படிப்பட்ட மனுஷங்கள்னா யாரெல்லாம் சிவ பூஜை ஒழுங்காக பண்ணலையோ அவங்கள பிடிச்சி சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. நான் 1000 மக்களை சேர்த்து 1000 பக்தர்களை சேர்த்துட்டு, தப்பு செஞ்ச பக்தர்களை சேர்த்துட்டு 1000 பேர் வந்த பிறகு சிவனுக்கு ஒரு படையல் போட்டு சாப்பிடுவேன்ற மாதிரி ஒரு லாஜிக் வச்சுருந்தாங்க. ஸோ 999 பேர் கிடச்சிட்டாங்க.
ஒருத்தர் கிடச்சாருன்னா அடுத்த ஃபங்க்ஷன் தான். சரி, அந்த ஒருத்தர் யாருன்னு பார்த்தா நக்கீரர் மாட்டிப்பார். என்னன்னா நக்கீரர் வந்து ஸ்தானம் பண்ணுறதுக்கு குளங்கிட்ட போகும்போது இந்த அம்மாவே ஒரு மேஜிக் பண்ணுவாங்க. என்னென்னா மரத்தை அசைப்பாங்க, மரத்துலேருந்து இலை விழும். இலை விழும்போது அது தண்ணியில் விழுற இலைங்க வந்து மீனாக மாறும், தரையில் விழுற இலை வந்து கொக்கா மாறும், அதே கொக்கு வந்து அந்த மீனை சாப்பிடும். ஸோ நக்கீரர் வந்து என்ன நடக்குது ஒன்றும் புரியலேன்னு பார்த்துட்ருக்காரு. அப்போ நக்கீரரை பிடிச்சிடுது. என்னென்னா சிவபூஜை பண்ண வந்த இடத்துல எது வேணால் நடக்கலாம், உன் வேலை என்ன சிவபூஜை பண்ணுறது தானே, அப்போ நீ ஒழுங்காக பண்ணலை, உனக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்கே தான் சிறை வச்சிடுறாங்க. அப்போ அந்த 999 பேர் சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் நாங்கள் தப்பிச்சிட்டு இருந்தோம், 1000வது ஆள் நீ வந்துட்ட, இதுக்கப்புறம் நம்ம எல்லாரையுமே அந்த அரக்கி சாப்பிட போகிறான். போது அவர் சொல்லுவார், எதுக்கும் கவலைப்படாதீங்க, சிவனுடைய மைந்தன் முருகன் இருக்கார், அவர் நம்மளை காப்பாற்றுவார்னு சொல்லுவாங்க. அப்போ தான் முருகன் வந்து வேல் வச்சு அந்த மலையை பிளந்ததாகவும் அவங்கள திருப்பி மீட்டதாகவும் திருப்பி அந்த அரக்கியை வந்து வதம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணி மாற்றினாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் 10 மலை அந்த மலையை பார்த்தாலும் வேல் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மலேசியாவில் நம்ம 10 மலை வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சே தவிர அங்கே வந்து நிறைய முருகர் கோவில் இருக்குது, பயங்கரமாக இருக்கும். அந்த முருகர் கோவிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்புங்களே வரும். ரொம்ப இன்டீரியரான மலேசியாவில் வந்து இன்டீரியரான ஊருங்களுக்கு போகும்போது பாம்புங்க கோவிலில் வரும், மயில் வரும், வந்துட்டு கும்பிட்டு போவோம், எல்லாரும் அப்படி அப்படியே நிற்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். லங்காவின்லாம் சில இடம் இருக்குது, அங்கெல்லாம் வந்து 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்னொன்று சிவன் பார்வதி முருகர் கூட உலகம் முழுக்க இன்னொரு கடவுள் யாரை பார்க்கலாம்னா கன்னிமார் பார்க்கலாம். கன்னிமார் தெய்வங்கள், 7 கன்னிமார் தெய்வங்கள். அந்த 7 கன்னிமார் தெய்வங்களை வந்து 2ஆக பிரிக்கலாம். எனர்ஜி வந்து ஆண் எனர்ஜி, பெண் எனர்ஜின்னு போகும். சைனீஸில் இன் யாங்குன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ ஆண் எனர்ஜிலாம் எங்கெங்கே போதோ அதெல்லாம் அந்த 7 கன்னிமார்களை வந்து 7 காட்ஸ்ன்னு ஆக்கிடுவாங்க, 7 டெய்டிஸ் லக்கி காட்ஸ்ன்னு மாற்றிடுவாங்க. பெண் எனர்ஜியில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே கன்னிமார் தெய்வங்களாக வழிபடுவாங்க. இப்போ புத்திசம் வந்து மோஸ்ட்லி மேல் எனர்ஜி, புத்தர் மேல் எனர்ஜி, அங்கே வந்து 7 காட்ஸ்ன்னுவாங்க. அந்த 7 காட்ஸ் வந்து இந்திரன், வாயு, இவங்களெல்லாம் 7 காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தலைவன் யாருன்னு பார்த்தா முருகரை வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து பெண் எனர்ஜி அதிகமாக இருக்கிற கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லாட்டின் அமெரிக்கா, இதெல்லாம் வந்து பெண் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அந்த எனர்ஜி பார்த்தா கன்னிமார் பெண் தேவதைகளாகவே வழிபடுவாங்க. நீங்கள் மலேசியாலேயும் நீங்கள் போனீங்கன்னா லங்காவிலெல்லாம் போனீங்கன்னா 7 ஆறு இருக்கும், 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எனக்கு வந்து எப்படின்னா இது ஜியோகிராஃபியை தாண்டி எனக்கு இது ஆன்மீகமாக எப்படி உணரோன்னா, நான் லங்கவி போயிருக்கும்போது நான் நடுராத்திரியில் போய் சேர்ந்துட்டேன். எங்கே போகிறது என்னன்னு தெரியல, அது ஒரு ரிமோட் ஐலாண்டு. அங்கே வந்து என்ன பத்திரமா பார்த்துக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனது யாருன்னா ஒரு பொண்ணு. ஸோ அது வந்து ஆக்சுவலாக இஸ்லாம் கண்ட்ரி. அவங்க வந்து ஃபுல்லாக பருதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தாங்க. எனக்கு என்னென்னா இவங்க கூப்பிட்டு போய் நான் பஞ்சாயத்து இட போது எனக்கு ஒரு பயம். ஆனால் அந்த மாதிரி நான் கரெக்டாக கூப்பிட்டு போய் ஒரு ஹோட்டலில் தங்க வச்சுட்டு அப்புறம் நீங்கள் அவங்க ஆக்சுவலாக டூரிஸ்ட் கைடு. ஸோ மறுநாள் வந்து நீங்கள் ஹஸ்பண்டோட வாங்க மேம் சொன்னேன். அவங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து அடுத்து 3 நாள் அவங்க தான் ஃபுல் லங்கவி சொல்லி சுற்றி காமிச்சாங்க. அவங்க சொன்னதான் இது 7 சிஸ்டர்ஸ், 7 வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அங்கே எல்லா 7 வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் மருத்துவ குணம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏதாவது தடங்கள் ஏதாவது பார்த்தீங்க? நிறைய இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த நாக இது இருக்கும், நாக சிலைகள் மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிற அபோர்ஜினல்ஸ், அதாவது அந்த இடத்துல பூர்வ குடிகளுடைய வழிபாட்டு முறைகள் பார்த்தா நம்ம வழிபாடு மாதிரியே இருக்கும். நான் ஒன்றுனா சொல்கிறேன், ஒரு கண்ட்ரியாக சொல்கிறேன். ஸோ இது வந்து சிங்கப்பூர், மலேசியா. நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா தாய்லாண்டில் பார்க்கலாம். தாய்லாண்டில் வந்து உக்ர முருகரை பார்க்கலாம். முருகரே உக்ரமாக இருப்பார். ஏன்னா தாய்லாண்டு வந்து இன்னைக்கு தாய்லாண்டு வந்து ஒரு ஜாலி கண்ட்ரி ஆகிடுச்சு. ஆனால் ஆக்சுவலாக தாய்லாண்டில் போர் நடந்த மாதிரி எங்கேயுமே நடந்தது கிடையாது. தாய்லாண்டு, மியான்மார், தாய்லாண்டு, கம்போடியா, தாய்லாண்டு, வியட்நாம் இப்போவும் போயிட்டுருக்கு சண்டைங்க. தாய்லாண்டு, கம்போடியா போயிட்டுருக்குல்ல, அந்த எந்த இடத்துல சண்டை நடக்குதுன்னு தெரியுமா? ஒரு 1000 வருஷம் பழைய சிவன் கோயில் பக்கத்தில் தான் நடந்துகிட்ருக்கு சண்டை, சரிங்களா? நீங்கள் தாய்லாண்டில் முருகர் தடம் அவ்வளவு நீங்கள் பார்க்கலாம். முருகர் கோவில் அங்கெல்லாம் இந்த புத்தர் மதத்தில் இந்த 7 காட்ஸ்ன்னு சொன்னால அந்த 7 காட்ஸாக வாரியர் காடாக வருவார். அவர் தான் அந்த கடவுள்கள், அந்த தேவர்களுக்கு தலைவனாக தாய்லாண்டில் இருப்பார். தாய்லாண்டில் வந்து முருகர் எப்படி ஒரு உக்ரமான கடவுளாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க? தோற்றம் எல்லாம் எப்படி இருக்கு? இதே மாதிரி வேலோட தான் இருப்பாரா? ஆமாம், நீங்கள் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் முருகரை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு சில அறிகுறி இருக்குது. நம்ம முருகர் மாதிரியே இருப்போம். ஒன்று வேல், நிறைய இடத்துல வேலைன்னா ஸ்பியர்னு சொல்லுவாங்க. அப்படி ஸ்பியர் இல்லாமல் சண்டைக்கு போகாமல் நம்மளோட முருகர் வந்து குழந்தை வடிவில் சாந்தமாகவும் பார்க்கலாம்ல, அந்த மாதிரி உருவமும் இருக்குது. அதில் பார்த்தா அந்த வேல் இருக்காது, தடி மட்டும் இருக்கும். ஆனால் எந்த கடவுளாக நீங்கள் முருகரை எந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் கையில் தடியோடு தான் இருப்பார். தடி இருந்தாலே முருகர், அது ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று நிறைய இடத்துல வந்து பிளண்ட்டாக தெரியும், மயிலோடு இருப்பார்.
ஒன்று மயிலோட இருப்பார், இல்லை சேவலோட இருப்பார். நீங்கள் அமெரிக்காவில் ரெட் இந்தியன்ஸ் அந்த மெக்சிகன் பக்கம் போயிட்டீங்கன்னா அங்கே சேவல். அங்கே வந்து வாரியர் கார்டு இருக்குது. அந்த வாரியர் கார்டு ஃபுல்லாக சேவலோடைய முடியை வந்து தலையில் கட்டிகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அப்படி வரும். ஒன்று சேவல் இருக்கும், இல்லை மயில் இருக்கும். ஆனால் யாராக இருந்தாலும் ஒன்று தடி இருக்கும். தடி இல்லைன்னா அடுத்து அவங்கள வர ராஜாக்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் மாற்றணும்னா கையில் ஸ்வாடு கொடுத்துருவாங்க, கத்தி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த கத்தி எல்லாத்த விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீட்டாக குச்சி மாதிரியே இருக்கும் அந்த கத்தி. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த உலகத்தில் எங்கே போய் நீங்கள் முருகரை பார்த்தாலும் அவர் வந்து எங்கே இருப்பார், அழகாக இருப்பார். இப்போ நீங்கள் கிரீஸ்லாம் போனீங்கன்னா ஜூஸ்லாம் சொல்லுவாங்க. ஜூஸ்லாம் பார்க்கும்போது தாடியோடு இருப்பார், பெருசாக இருப்பார், சிவபெருமானுடைய அச்சு வரும். ஆனால் ஏரிஸ்ன்னு ஒரு காட் இருப்பார், அவர் பார்த்தா வாரியர் காட், அவர் பார்த்தா எங்கே அழகாக இருப்பார். ஸோ இது எங்கே அழகாக இருக்கிறது, உடல் கட்டுமஸ்தாக இருக்கிறது, கையில் தடியோடு இருக்கிறது, சேவல் இல்லை மயிலோடு இருக்கிறது, இது வந்து காமன் பேட்டர்ன். எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிடலாம். வியட்நாமில் போனேன், அதுவும் ஒரு 1200 வருஷம் பழைய கோவில், சோழர்கள் கட்டின கோவில். நம்ம 1001 காட்டுவாங்க தெரியுமா, வியட்நாமுக்கு போகிற மாதிரி. நம்ம இன்றைக்குமே 1001 நம்ம கொண்டாடுறோம். ஆனால் அதோட ஹிஸ்ட்ரியை நம்ம ஒன்றுமே உள்ளே போய் பார்க்கல. சோழர்கள் வியட்நாம் போனாங்க. சரிங்களா? அந்த சோழர்கள் வந்து வியட்நாமீஸ் கூட அந்த கலக்கும் போது கிமிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைனாசிட்டி வந்தது. கிமிர் டைனாசிட்டின்னு வந்தது. அந்த டைனாசிட்டியில் அவங்க கோவில்கள் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த கோவில் போகும்போது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இது வந்து சிவா கோவில், இது வந்து பார்வதி கோவில் சொல்லும்போது, இது வந்து கணேஷா அவங்க எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா அந்த பக்கம் விநாயகரை பயங்கரமாக கும்பிடுவாங்க. ஸோ கணேஷா தெரியுது. திஸ் இஸ் சிவாஸ் அனதர் சன் அப்படின்ட்டாங்க. நான் பிடிச்சி இங்கே வா, அனதர் சன்னா பேர் என்ன சொல்லு, நேம் இஸ் அனதர் சன், இஸ் எங்கர் சன், அது சொன்ன ஹிஸ் நேம் இஸ் கார்த்திகேயா அப்படின்னு. நிறைய பேருக்கு அதை முருகர் அங்கே விட்டுருவாங்க. ஆனால் சிவனுக்கு இன்னொரு சன் இருக்குன்ட்டு முருகருக்கு அங்கே ஒரு கோவில் இருக்குது. அது ஒரு ரொம்ப ஏக்கர் கணக்கில் இருக்கும். முருகருக்குன்னு கோவில் இருக்குது. இன்றைக்கி அது பேர் மாறிடுச்சு. பட் அதோடைய பழைய பேர், அதாவது கிமிர் எழுதியிருப்பாங்கள்ல புத்தகம், அவங்களோட பழைய மேனுஸ்கிரிப்ட், அதில் வந்து அதோட பேர் அமராவதி. ராசி உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் அதான் அந்த கைடு சூப்பரான கைடு அவர். ஸோ அந்த கைடு வந்து கிமிரில் வந்து பழைய பேர் வந்து அமராவதி. இப்போ அந்த வியட்நாமில் இருக்கிற முருகன் கோவிலில் வழிபாட்டு முறைகள்லாம் எப்படி? இல்லை, அங்கே வழிபாடுலாம் இல்லை. இப்போ அது எல்லாமே அதை சொன்ன, நம்ம தாய்லாந்து, கம்போடியா, கிமிர், இவங்க எல்லாருமே ஏகப்பட்ட வார்கள் நடந்தது. அந்த வார்களில் முதல்ல அடித்து காலி பண்ணதே இந்த கோவில்கள் தான். அதை தப்பிச்ச ஒரு பெரிய கோயில்னா அங்குர்வாட். ஏன்னா அங்குர்வாட் வந்து ரொம்ப பெருசு. நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்களா அங்குர்வாட், நீங்கள் பாதி தான் பார்க்குறீங்க. அங்குர்வாட்ன்றது ரொம்ப பெருசு. அந்த கோவிலை சுத்தி பார்க்கறதுக்கு 3 நாள் ஆகும்ன்றாங்க. நான் அங்குர்வாட் போய் 3 நாள் பத்தல. ஆனா அதுவே கால் பாகம்னு சொன்னாங்க. நான் எப்படின்னா பலூன்ல ஏறி போயிட்டேன். பேராஷூட் பலூன் மாதிரி இருக்கும் அங்குர்வாட். நான் கேட்குறத பார்த்து என் கூட இருந்த கைடு வந்து கேட்டார், சார் ஓகே நம்ம இது தாய்லாந்து, வியட்நாம் முடிச்சு அடுத்த கம்போடியா உள்ளே போயிடும். நான் கம்போடியாவில் போகும்போது 3 நாள் பத்தல எனக்கு. நான் என்ன சொன்னேன், எனக்கு வந்து ஃபுல் பிக்சர் காட்டணுன்னு. அவர் புரிஞ்சுக்கிட்டார், இவர் ஏதோ தேடுறாருன்ட்டு. அது சார் ஃபுல் பிக்சர் இங்கே யாருக்கும் இல்லை, பழைய டிராயிங் காமிச்சார். இது நீங்கள் வந்து உங்களுக்கு நிஜமாலே ஆசை இருந்தால் பலூனில் பேராஷூட்டில் போய்ட்டுங்க, பேராஷூட் மேலே வந்து பாருங்கள் அப்படின்னாரு. பேராஷூட் ஈவினிங் போயிட்டோம். ஸோ பேராஷூட் மேலே வந்து பார்க்கும்போது தெரிஞ்சது அவ்வளோ பெருசு. நம்ம ஆகம விதி சொல்கிறோம்ல, ஆகம விதி பிரகாரம் கட்டியிருப்பாங்க. எப்படின்னா அந்த பெரிய காம்பவுண்ட் இருக்கும், ஒரு காம்பவுண்ட் மகாமண்டபம் இருக்கும், அதுக்கான காவல் தெய்வங்கள் இருக்கும், அதுக்கான பலிபீடங்கள் இருக்கும், அதுக்கு உணவு வைக்கிற இடம் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அங்கே இருந்த கைடும் சூப்பர். எனக்கு கிடைச்ச கைடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கைடு கம்போடியன், ஆனால் பார்த்தா நம்ம லோக்கல் சென்னை ஆள் மாதிரி இருக்கும் முகம். நம்ம முகம் உரிச்சு வச்சுருக்கோம். அவர் சொல்லுவார், ஃபர்ஸ்ட் இட் இஸ் ஹிந்துயிசம், நெக்ஸ்ட் புத்திசம், நவ் டூரிசம் அப்படின்னாரு. ஏன்னா வழிபாடு இல்லை, ஆனால் பட் அந்த சாமி இருந்தது. நான் அந்த அங்குர்வாட் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம இப்போ சொல்லுவோம்ல, ஓகே அங்குர்வாட் இது தமிழர்களில் என்ன பெரிய கனெக்ஷன், தமிழரில் என்ன கனெக்ஷன் சொல்லுவோம்ல. தமிழ்நாட்டோடைய மரம் இது பனைமரம். தமிழ்நாட்டுக்கே சிறப்பு என்னென்னா அச்சு வெல்லம் பணம்லாம் ஓகே. வேற எந்த நாட்டில் இது கிடைக்கும்? ஸ்ரீலங்காவில் கிடைக்கும். ஓகே. இப்போ இந்தோனேஷியா, ஸ்ரீலங்காலலாம் பனைமரத்தை கற்பகதருன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்கிறேன், இப்போ அஸ்ட்ராலஜின்றதுனால
அஸ்ட்ராலஜிங்கில் சொல்கிறேன், உங்களுக்கு பணம் சேரணும்னா பண வெள்ளத்தை யூஸ் பண்ணுங்கள். பண வெள்ளம்ன்றது சுக்கிரன், தேங்காய்ன்றது குரு. ஆமாம், தேங்காய்ன்றது குரு, பண வெள்ளம்ன்றது சுக்கிரன். அந்த காலத்துலலாம் கல்யாணத்துக்கு ஓலை தைக்கிறது, கல்யாணம் புது மாப்பிள்ளை பொண்ணுங்களை தங்க வைக்கிற வீடெலாம் பனை மரத்தில் செய்வாங்க. ஏன்னா அது சுக்கிரன், சீக்கிரம் அவங்களோட லைஃப் நல்லா முன்னேறன்னு சொல்லிட்டு சுக்கிரன்லாம் போடுவாங்க. பண ஓலை, பேரே பண ஓலை. நான் நிறைய தன ஆகர்ஷணம் பயிற்சி சொல்லி தருவோம். உங்களுக்கு என்ன பணம் வேணுன்றத பண ஓலையில் எழுதி அதுக்கான பூஜை பண்ணால் அப்படி நடக்கும், சூப்பராக நடக்கும். இன்னொன்று, பண மரம்ன்றது சாமி. எங்கெல்லாம் பண மரம் இருக்கோ அங்கெல்லாம் முனீஸ்வரர் இருப்பார். தென்னை மரத்தை உருவாக்குனது குரு, பண மரத்தை உருவாக்குனவர் சுக்கராச்சாரியார். நான் செப்பலை கட்டிக்கிற சொல்லும் போது கொஞ்சம் ஸோ பண மரத்தை யூஸ் பண்ணி சுக்கிரன் எனர்ஜி ஸ்டார்ட் ஆகும். பண ஓலையில் எழுத உங்களுக்கு பணங்கள் சேரும். ஸோ அதை வச்சு நம்ம நிறைய பரிகாரங்கள் சொல்லுவோம், அது வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. பட் அகெயின் கம்மிங் டு கம்போடியாவில் நான் என்னோடய ஹோட்டல்லேருந்து எங்களுக்கு ஒரு பஸ் இருக்குது. பட் அந்த கைடு 2வது நாள் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். நான் என்ன சொன்னேன், நான் வண்டியில் வரல, காரில் வரல, உங்களோட பைக்கில் வரேன், எனக்கு ஜாலியாக ஊரில் சுற்றி காட்டி என்னை கூப்பிட்டு போங்க சார் அப்படின்னு. சரி, ரோடு போகும்போது வழியெல்லாம் நம்ம ஊருங்களில் இப்போ காரைக்குடி போனால் எப்படி வழியில் பாட்டிங்க வந்து ஓலைக்குடியில் விற்பாங்க தெரியுமா, பனங்கல் இதெல்லாம் கம்போடியாவில் விற்றுட்டு இருந்தாங்க. இதே மாதிரி வயசானவங்க அவங்கெல்லாம் எப்படின்னா அந்த ஓலையில், அந்த பனை ஓலையில் பின்னி வச்சுட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு தூரத்தில் இருந்து பார்க்கும்போது புரியல, இங்கே எப்படி இது பனை ஓலை மாதிரி இருக்குது, இது என்னதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் வண்டி நிறுத்தி சரி நாங்கள் கூப்பிட்டு போங்க, அது என்னதுன்னா அவங்க ஒரு பேர் சொன்னாங்க. அப்புறம் அவர் இங்கிலீஷில் பாம் ட்ரீ அப்படின்னாரு. சரி, பாம் ட்ரீ என்ன விற்கிறாங்கன்னா நம்ம ஊர் கல் மாதிரி அவங்க லோக்கல் ட்ரிங்க் வச்சுருக்காங்க, கல் தான் ஒன்று. இன்னொன்று அச்சு வெல்லம் வச்சுருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நம்ம பழைய காலத்தில் அச்சு வெல்லம் வந்து ஒரு மாதிரி இட்லி மாதிரி வரும், அதுதான் பழைய ஸ்டைல். இப்போ தான் புதுசாக வந்துச்சு. அந்த பழைய ஸ்டைல் அவங்க வச்சுருந்தாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், இது என்னதுன்னா, இது வந்து அவருக்கு சந்தோஷம். அவருக்கு என்னென்னா, இவர் புதுசாக ஏதோ தெரிஞ்சுக்க கேட்குறான்னு எனக்கு என்ன, இது நான் ஏற்கனவே எங்கள் ஊரில் வச்சுருக்குறதுடா. அவர் என்ன சொல்லி, இதுதான் எங்கள் பாரம்பரியமானது, எங்கள் பாரம்பரிய ஆளுங்க தான் இதை பற்றி கேட்பாங்க, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்கன்னாங்க. அந்த முகம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு முகத்தோட பயங்கரமாக கனெக்ட் ஆகும். இதெல்லாம் என்னென்னா, சோழர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் படையெல்லாம் கூப்பிட்டு போவாங்கள்ல, ஆயிரக்கணக்கில் யானையை கப்பலில் வச்சு எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ அந்தந்த இடத்துல அந்தந்த ஊரை ஆள்றதுக்கு, அந்தந்த நாட்டு மக்களோடவே சேர்ந்து ஆள்றதுக்கு கொஞ்சம் படைகளை வச்சுட்டு போவாங்க. அது ஜென்ரேஷனாக அங்கே இருக்காங்க. ஸோ இப்போ முருகர், நம்ம சிவன் பற்றி பேசும்போது திருப்பியும் கம்போடியா வரும். நிச்சயமா முருகர் கம்போடியாவில் என்ன முருகர் கோவில் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் வந்து அங்கூர்வாட் செவரில் போனீங்கன்னா, செவரில் ராமாயண கதையை செதுக்கியிருப்பாங்க அங்கே. அந்த மாதிரி ஒரு அழகும் அக்யூரசியும் வேற. நான் சில காணொளிகளை தான் நானும் பார்த்திருக்கேன். புடைப்பு சிற்பங்களா அது இருக்கும், அது ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த ஆஞ்சநேயர் வால்ல உட்காந்துருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே என்னடா இப்படி செஞ்சுருக்கீங்கன்ற அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். அங்கேயும் நீங்கள் முருகர் சிலை இதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் அங்கூர்வாட் கோவில் எங்கே, நீங்கள் நார்மல் புத்தர் கோவிலில் போனாலும் முருகர் சிலை நிறைய பார்க்கலாம். ஏன்னா அது முருகர் தான் நம்மளுக்கு தெரியாது. ஒரு வாரியர் பிக்சர் மாதிரி போட்டு அந்த ஸ்பியர் எரியிற மாதிரி இருக்கும். இன்னொன்று, நிறைய புத்திசமில் போனீங்கன்னா ரெட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. இப்போ தாய்லாண்டெல்லாம் உக்ர முருகர் சொன்னால் அதெல்லாம் ரெட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு வாரியர் காட். நம்மளதுல முருகனை செங்குருதி செய்யோன்னு சொல்லுவோம். நம்ம அழகாக வச்சு சாந்தமாக நம்ம வழிபடுறோம். ஆனால் அவரோட உண்மையான கலரு மனுஷன் போர்க்கடவுள் ரத்த கலரையோட தான் இருப்பார். ஸோ புத்திஸ்டெல்லாம் அந்த அந்த ரெட் ஃபார்ம்லேயே அவங்க கொண்டாடுவாங்க. ஸோ நம்ம வந்து சிங்கப்பூர் பார்த்தோம், மலேசியா, தாய்லாந்து பார்த்தோம், வியட்நாம் பார்த்தோம், கம்போடியா. இதையே நீங்கள் பிலிப்பைன்ஸ், நீங்கள் தைவான் எல்லாமே கிடைக்கும். நான் இந்த ரூட்டெல்லாம் போய்ட்டு ஜப்பானில் பார்த்த முருகன். ஆமாம், எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாபாஜி கிரியா யோகா பண்ணுற இடத்துல ஜப்பானில் ஒரு இடம் இருக்குது, நீ அந்த இடத்துக்கு போ, அங்கே பாபாஜியோட நல்ல ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போகும்போது எனக்கு அதான் தெரியும். அங்கே அதுவும் போயிருந்தேன். அங்கேயும் முருகருடைய நிறைய அச்சுக்கள் பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச இடமா சொல்கிறேன், ஹீரோஷிமா நாகசாகி. ஹீரோஷிமா கேள்விப்பட்டேன். ஹீரோஷிமா அப்போ நியூக்ளியர் போட்டது. பட் ஹீரோஷிமா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சொர்க்க பூமியாக இருக்கும். நான் போய் பார்க்கும்போது பாம்பு போட்ட இடம் மாதிரியே தெரியலடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எக்ஸாக்டாக பாம்பு போட்ட இடத்துல இன்றைக்கி வந்து போட்டெலாம் விட்டு இது பண்ணிட்டுருக்காங்க, சூப்பராக இருக்கும்.
அந்த இடத்துல வந்து ஹாப்பி டெம்பிள்னு ஒன்று இருக்குது. ஓ, ஹாப்பி டெம்பிள். ஹிரோஷிமால ஹாப்பி ஹாப்பி டெம்பிள். டெம்பிள்னு ஒன்று இருக்குது. சரி, ஓகே. எப்படின்னா அவங்க வந்து நம்ம வந்து ஜப்பானை வந்து புத்திஸ்ட் கண்ட்ரின்னு நினச்சிக்கிறோம். அது புத்திஸ்ட் இல்லை, ஷின்டோன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு சாமி கும்பிட்றோங்க. ஆனால் நம்ம பழைய முறைகள்னு பார்த்தீங்கன்னா ஆசீவகம் சொல்லுவாங்க. அதுதான் நம்ம பழைய முறை. அதே மாதிரி புத்திஸ்டில் நீ ஜப்பானில் புத்திஸ்ட்னு சொல்கிறோம். ஆனால் பழைய ஜப்பான்காரங்களை போனால் ஷின்டோன்னுவாங்க. அந்த ஷின்டோ பேர் வந்து ஜாப்பனீஸ் பேர் தான் நம்ம வாயில நுழையாது. அதனால் 2 பேர் வச்சுருப்பாங்க. ஒன்று ஷின்டோ, ஒரு பேர் சொல்லி ஷின்டோன்னு இருக்கும். பக்கத்தில் ஹாப்பி டெம்பிள், லவ் டெம்பிள், மேரேஜ் டெம்பிள், ஃப்ரெண்ட்ஷிப் டெம்பிள், இந்த மாதிரிலாம் ஒரு இடத்துக்கு டெம்பிள் வச்சுருக்கோம். அதாவது அந்த கடவுள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதோ அதை ரெப்ரசன்ட் பண்ணி. ஸோ ஹாப்பி டெம்பிள் பார்த்தேன். அந்த ஹாப்பி டெம்பிள் எப்படின்னா நீங்கள் உள்ளே போகிறதுலேருந்தே பார்த்து ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாயிடுவீங்க. அங்கே இருக்க சிலைகள் எல்லாமே ஒரு ஜாலியாகவே இருக்கும். ஜப்பானும் ஒன்றும் இல்லை, ஷின்டோ எதுவும் இல்லை, நம்ம ஹிந்து ரிலீஜன் தான். அங்கேயும் கடவுள் இருந்தால் துவாரபாலகர் இருப்பாங்க. அங்கேயும் மணி அடிக்கிறது இருக்கும், அங்கேயும் தீபாரதனை காட்டுறது இருக்கும். ஜப்பானில் எல்லா ஷின்டோ கோவிலில் ஹோமம் நடக்கும். அதை ஹோமானே சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ நம்ம ஒரு இடத்துல யாகம் நடக்குது, நீங்கள் போனால் விறகு வாங்கி கொடுங்க, குச்சி வாங்கி கொடுங்க, வேண்டிட்டு நம்ம யாகத்தில் போட்டு வரோம். அது ஜப்பானில் எல்லா ஷின்டோ கோவிலும் இருக்கும். ஹோமாக்கு குச்சி வாங்கி போடலாம். இந்த ஹாப்பி டெம்பிள் ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு உள்ளே போகும்போதே அந்த துவாரபாலகர் 2 பேர் இருந்தாங்க. அதில் துவாரபாலகர் எப்படி மூக்கு நீட்டாக வச்சு ஒரு காமெடியாக வச்சுருப்பாங்க. ஏன்னா ஹாப்பி டெம்பிளில் எல்லாமே ஹாப்பியாக மாற்றிருப்பாங்க. வரவேற்கிறது யாருன்னா பிள்ளையார். பெரிய பிள்ளையார் சிலை இருக்குது. அவங்களது பிள்ளையாருக்குன்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளையார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஜாலி பிள்ளையாராக இருக்கும். ஆனால் கையில் அந்த அங்குசம் எல்லாமே இருக்கும். சரிங்களா? பிள்ளையார் இருந்தது. பிள்ளையார் பக்கத்தில் துவாரபாலகர் பிள்ளையார் இருந்தது. அப்புறம் கூட வேற ஒருத்தங்க இருந்தாங்க, பைரவர் சிலையே என்னமோ ஒன்று இருந்தது. எனக்கு அப்போயே தெரியும் இல்லைங்க. அங்கே நான் உள்ளே போகும்போது எனக்கு மயில் சத்தம் கேட்டுச்சு. எனக்கு மயில் சத்தம் கேட்கும்போது சரி ஓகே, இங்கே ஏதோ முருகிறது கண்டிப்பாக இருக்கும், தேடுறான்னும் போது தேடி பார்க்கும்போது நம்ம எப்படின்னா பார்வதிக்கு இந்த பக்கம் விநாயகர், இந்த பக்கம் முருகரும் வச்சுருப்பாங்களா, அதேமாதிரி அங்கேயும் வச்சுருந்தாங்க. அது குட்டி சிலையாக இருக்குன்னு டக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா முருகர் ஒரு பையன் நின்றுக்கிட்டு கையில் தடி வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அது வந்து வேறு டைரக்ஷனில் அவங்க வச்சுருந்தாங்க. சவுத் சைடு ஏதோ பார்த்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க தான் கரெக்டான ஆகம விதி பிரகாரம் பார்த்துருப்பாங்க. ஏன்னா தென் கடவுள் தென் பார்த்த மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே ஜப்பானில் நீங்கள் முருகர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் அந்த ஹாப்பி டெம்பிளில் போக போக நிறைய புத்தர் சிலைங்க, நிறைய குட்டி குட்டி குழந்தைங்க சிலைங்கள்லாம் இருக்கும். எல்லாமே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் உள்ளே போனால் முப்பெரும் தேவிகள், லக்ஷ்மி, சரஸ்வதி, இவங்க சக்தி, இவங்க 3 பேர் தான் இருக்கும். இதெல்லாம் நான் சொல்கிறது புது டெம்பிள் இல்லை, இதெல்லாம் பழைய டெம்பிள். எல்லாமே 1000-1500 வருஷம் பழைய. இந்த ஹாப்பி டெம்பிள், லவ் டெம்பிள் எல்லாமே. ஹாப்பி டெம்பிள் வந்து புதுசாக நேம் வச்சுருக்காங்க. ஜாலியான சிலைகள்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஷின்டோ இருக்குல்ல, மெயின் ஷின்டோ இருக்குல்ல, அதெல்லாம் 1000-1500 வருஷம் பழையது. ஸோ நீங்கள் ஜப்பானில் பார்க்கலாம். ஜப்பானில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சைனா உள்ளே வந்தீங்கன்னா, சைனாவில் வந்து முருகரை வந்து கொண்டாடுவாங்க. நீங்கள் புத்திசமில் வந்து புத்திசம்லேயே இந்தியன் புத்திசம் வேற மாதிரி இருக்கும், ஸ்ரீலங்கன் புத்திசம் வேற மாதிரி இருக்கும், தாய்லாண்டு புத்திசம் வேற மாதிரி இருக்கும், மியான்மரோட புத்திசம் வேற மாதிரி இருக்கும். மியான்மரோட புத்திசம் வந்து அந்த புத்தர் எப்படி சொல்லி தந்தாரோ அந்த அப்படியே கோரை நிறைய ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு கண்ட்ரியில் மாறும். ஸோ நம்ம வந்து புத்திசமில் வந்து ஸ்கந்த போதிசத்துவான்னு சொல்லுவாங்க ஒரு பேர். ஸோ இது சைனாவில் வந்து இந்த வாரியர் காட் வேது போசா அப்படின்னு சொல்லிட்டு முருகரை கும்பிடுவாங்க, வாரியர் காட். ஆமாம். அதுவும் இதெல்லாம் எப்படின்னா, இதுக்கு வந்து எல்லா சாமியும் கம்பேர் பண்ணிடாதீங்கப்பா முருகரோட அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிக்கலாம்ல. இது அப்படி இல்லை, தரவுகளோடு இருக்கும். இந்த வேது போசார கோவில் வழிபாடுலாம் எங்கே அதிகமாக இருந்ததுன்னா கான்சோன்ற நகரம். கான்சோன்றது என்னென்னா அது வந்து போர்ட் சிட்டி. இப்போ இந்தியாவுக்கு வந்து மும்பை கோர், அந்த மாதிரி சைனாவுக்கு ஷாங்காய் கோர், அடுத்து நம்ம சென்னை போர்ட், அதுவும் பெரிய போர்ட்டில் அந்த மாதிரி கான்சோ அவங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்க்குற பெரும் சைனீஸ் கம்பெனிகள் அதிகமாக கான்சோலேருந்து தான் வரும். சரிங்களா? அந்த கான்சோ பக்கத்தில் வந்து இந்த முருகரோட வழிபாடு. ஏன்னா அந்த காலத்துலேருந்து தமிழர்கள் நிறைய பேர் வியாபாரம் பண்ண போயிருப்பாங்கல்ல, அவங்க அந்த கான்சோவில் தங்கின மக்கள். ஏன்னா சோழர் காலத்தில் வந்து சோழர் காலத்தில் ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம பாண்டியர் காலத்திலே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. போகிற இடத்துலலாம் நம்ம ஆளுங்க முருகரை வச்சு வழிபட்டிருக்காங்க. அது அப்படியே கோவிலாக கட்டியிருக்காங்க. இந்த பூசோ சாமிக்கு வந்து என்ன ரொம்ப பவர்னா, அங்கே கோவில் கட்டி வழிபட்டிருக்காங்க. அந்த கற்கள் செவறுகள் ஒன்று இருக்குன்றாங்க, வழிபட்டிருக்காங்க. அப்போ அங்கேருந்து ஆர்த்தடாக்ஸ் வேறு மதத்தினர் இல்லை பழைய மதம், புத்திசமுக்கு முன்னாடியும் நிறைய மதம் அங்கே இருந்ததில்ல, அவங்க வந்து இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு
சண்டை போட்டு அந்த கோவிலை அடித்து காலி பண்ணியிருக்காங்க. அது காலி பண்ண உடனே பக்கத்துல இருந்து ஒரு மன்னர் வந்து இந்த நாட்டை வந்து கேப்சர் பண்ணி ரொம்ப அராஜகம் பண்ணிட்டார். அவங்க வாழ்க்கையே போச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து கனவுல வந்திருக்கு, இந்த கோவிலை நீ அழிச்சதுனால தான் இது பிரச்சனை. ஏன்னா இவர் தான் காக்கும் கடவுள், இவர் கோவிலை அழிச்சுங்கன்னு. ஸோ திருப்பியும் அடுத்து அதே அப்போ தமிழ் மக்கள்லாம் இறந்துட்டாங்க, இல்லை தமிழ் மக்கள் அங்கேருந்து போயிட்டாங்க அந்த கலவரத்தில். அவங்க ஏன்னா அவங்களையும் அடித்து அனுப்பிட்டு தான் இந்த கோவில் இடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்போ அங்கே கட்டுற தமிழ் மக்களும் அங்கே இல்லை. ஸோ சைனீஸ் இறங்கி திருப்பி அந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இப்போ இருக்கிற கோவில் வந்து சைனீஸ் கட்டினது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கையில் வேல் இருந்தவருக்கு ஸ்வாடு கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்வாடு எப்படி இருக்குன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்வாடு சின்னதாக இருக்காது, அந்த ஸ்வாடு வேல் ஹைட்டுக்கு நிற்கும், பிடிச்சிட்டு இப்படி நிற்கிற மாதிரி இருக்கும், அவர் ஹைட்டுக்கு நிற்கும். அதுதான் வேப்பூசா. உனது பெயரை சூட்டுவோம் மூட்டே கணேசனே, முக்தி தரும் விநாயகனே, பார்வதிக்கு தலை மகனே, என்னை வாழ வைக்கும் கஜமுகனே. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.